அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, நெட், செட், டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு அகநானூறு. சங்க இலக்கிய நூல்களில் ஒன்றான அகநானூறு மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. இதனை 145 புலவர்கள் பாடியுள்ளனர். இதனுடைய அடிவரையறை என்று பார்த்தோமானால் 13 அடி சிற்றலையும் 31 அடி பேரலையும் கொண்டதாக இந்நூல் அமைந்துள்ளது. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை இந்த 5 நூல்களும் அக இலக்கியம் சார்ந்தது. அந்த வகையில் அகநானூறும் அகம் சார்ந்த நூல். அகம் தொடர்பான 400 பாடல்களை பெற்றிருப்பதால் இந்நூலுக்கு அகநானூறு என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அகநானூற்றை தொகுத்தவர் என்று பார்த்தோமானால் உருத்திர சன்மனார். அதாவது இந்நூலை தொகுத்த புலவர் யார் என்றால் உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் என்றால் அரசன். யார்? அவருடைய கட்டளைக்கிணங்கத்தான் உருத்திர சன்மனார் தொகுத்திருக்காரு. தொகுப்பித்த அரசன் யாரு அப்படின்னா பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. பாண்டியன் உக்கிர பெருவெழுதி உருத்திர சன்மனாரிடம் சொல்றாரு, 13 அடியிலிருந்து 31 அடி வரை இருக்கக்கூடிய நூல்களை அகநானூறாக தொகுக்கும்படி ஆணையிட்டிருக்காரு. இந்நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் என்று பார்த்தோமானால் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு இந்த 4 நூல்களுக்குமே கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். நற்றிணை திருமால் பற்றியான செய்தியும், குறுந்தொகையில் முருகன் தொடர்பான செய்தியும், அகநானூறு, ஐங்குறுநூறு இவற்றில் சிவன் தொடர்பான கடவுள் வாழ்த்து பாடலும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அகநானூறுக்கு நெடுந்தொகை, அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை 400, நெடும்பாட்டு, பெருந்தொகை 400 இப்படி பல பெயர்களில் அகநானூறானது அழைக்கப்படுகிறது. அகநானூற்றுக்கு இறையனார் அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த நூலானது நெடுந்தொகை என வழங்குகிறது. அகநானூற்றுக்கு மட்டும்தான் 8 தொகை நூல்களில் பாயிரம் தொடர்பான செய்தியானது இடம்பெறுகிறது. இதில் பாயிரம் பாடியவர் வில்வத்தரையன். இவற்றில் ஒரு பழம்பாடல் ஒன்றும் காணப்படுகிறது. 1, 3, 5, 7 ஒன்பான் பாலை ஓதாது நின்றவற்றின் 4 நெறிமுல்லை அன்றியே 6ஆம் மருதம் அணி நெய்தல் 2 கூறு தலை குறிஞ்சி கூற்று என்று சொல்லக்கூடிய ஒரு பழைய வெண்பா ஒன்று காணப்படுகிறது. அதாவது எண் அடிப்படையில் இப்பாடலானது எப்படி வகைப்படுத்தியுள்ளார்கள் என்று பார்க்கும் பொழுது 1, 3, 5, 7, 9 இப்படி ஒற்றைப்படை எண்களில் அந்த எண்ணானது இடம்பெறின் அது பாலைத்திணை சார்ந்த பாடல் என்றும், அதுவே 2, 8 என்று இடம்பெறின் அது குறிஞ்சித்திணை பாடல்களாகவும், 4, 14, 24, 34 இப்படி இடம்பெறக்கூடிய பாடல்கள் முல்லைத்திணை பாடல்களாகவும், 6, 16, 26 என்ற அடிப்படையில் மருதத்திணை பாடல்களாகவும், 10, 20, 30 இருக்கக்கூடியவை நெய்தல் திணை பாடல்களாகவும் நாம் பார்க்க முடிகிறது. நன்றி. இதன் அடுத்த தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம்.